ஈரோடு மாவட்டத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன் பள்ளிக்கால பருவத்தில் இருந்தே செய்திகள் வாசிப்பது, கவிதைகள் வாசிப்பது என பல திறமைகளைக் கொண்ட இவர் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது பள்ளிப் படிப்பை தொடர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போதும் கல்வியின் மீதும் வாழ்க்கையில் சாதனை புரிய வேண்டும் என்ற தன்னம்பிக்கையினாலும் அயராது உழைத்து தனது பள்ளிப் படிப்பை வெற்றிகரமாக முடித்ததோடு ஈரோடு மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் கல்லூரி வாழ்க்கையோடு தனது கனவையும் தொடங்க ஆரம்பித்தார். கல்லூரியில் தனக்கு கிடைத்த இடங்களில் எல்லாம் தனது திறமையை வெளிக்காட்டத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்ததும் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டே பல்வேறு விளம்பரங்களுக்கு குரல் கொடுப்பது, செய்தி வாசிப்பது, தனது குரலின் மூலம் ஈரோடு மாவட்டத்தின் மக்களால் நன்கு அறியப்பட்டவர். இருப்பினும் தனது குரலுக்கான அடையாளம் உலக அளவில் உருவாக்கப்பட இவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. இவரை தாழ்த்தி பேசாதவர்களும் இல்லை. ஒரு பெண்ணாய் உன்னால் சாதிக்க முடியாது என இவரை பலரும் விமர்சித்தாலும் விமர்சனங்களை எல்லாம் வியர்வை துளியோடு ஒப்பிட்டு உழைப்பை மட்டுமே நம்பி ஓட ஆரம்பித்த இவர் முதல் அடியாய் செய்தி வாசிப்பில் உலக சாதனை படைத்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் உலகின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் திருமதி பத்மினி பிரகாஷ் அவர்களிடம் பாராட்டினை பெற்றவர். இவர் முயற்சியின் விளைவாய் தற்போது பயணிகள் கவனத்திற்கு. சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமா டப்பிங் யூனியன் மற்றும் தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராக அங்கம் வகிக்கிறார். சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டே தற்போது சன் டிவியில் நேத்ரா, மகராசி, எதிர்நீச்சல் போன்ற சீரியல்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாக மட்டுமன்றி மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் என பிறமொழி படங்களுக்கு தமிழில் டப்பிங் பணியை தொடர்ந்ததோடு பிளாக் ஷீப் கொரியன் தமிழ் சீரியல்களுக்கும் பல பாலிவுட் படங்களிலும் குரல் வளக் கலைஞராக பயணித்த இவரின் குரலுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, பிரவுட் இண்டியன் அவார்டு, பெஸ்ட் இம்ப்ரெசிவ் வாய்ஸ் ஐகான் ஆஃப் த இயர் போன்ற பல விருதுகளும் கிடைத்தன. கொரோனா என்னும் பெரும் நோய் உலகை அழிக்க பல தொழில்கள் முடங்க இவரின் இமிட்டேட்டிங் கொரோனா காலர் டியூன் வாய்ஸ் உலகெங்கும் உள்ள தமிழர்களின் கைபேசியிலும் தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் என பல இடங்களில் இவரது குரல் வலம் வந்தது. படிப்படியாக இந்த பல குரல் நாயகியின் திறமை சமூக வலைதளங்களில் வெளிவர நெட்டிசன்களிடம் மீம்ஸாக பிரபலமானது. இவரின் முகம் முதலாக கவிதா முருகேசன் டப்பிங் ஆர்டிஸ்டாக பிகைன் வுட்ஸ் இன்டர்வியூ மூலம் உலகெங்கும் உள்ள தமிழர்களால் அறியப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து ஜி தமிழின் தமிழா நிகழ்ச்சி, நியூஸ் 18, தந்தி டிவி போன்ற தொலைக்காட்சிகளிலும் பிகைன் வுட்ஸ், இந்தியா கிளைட்ஸ், SS மியூசிக், வாவ் தமிழா, IBC மங்கை, சேனல் விசன் போன்ற சமூக வலைதளங்களிலும் மாலை மலர், குங்குமம், மருதாணி, ட்ரினிட்டி மிரர் போன்ற செய்தித்தாள்களிலும் இவர் அளித்த பேட்டியை பாராட்டாதவர்களே இல்லை என்றே சொல்லலாம். குரல் வள கலைஞராக மட்டுமல்ல, கிழவி, பேதம் கோல் போன்ற குறும்படங்கள் மூலம் தன் நடிப்புத் திறனை வெளிப்படுத்தி இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் தன் நடிப்பிற்காக பல விருதுகளை பெற்றவர். இப்படி தொடர் பாராட்டுகளையும் பல விருதுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கும் இவரின் வெற்றிக்கு பின்னால் பல தடைகளும் உண்டு. நான் எதற்கும் சளைத்தவள் இல்லை என்று பல தடைகளை படிக்கட்டுகளாக தாண்டிய வீரமங்கைதான் இவர். தனக்கு வந்த தடைகளை தனி ஒரு பெண்ணாக சாதித்து முறியடித்து சரித்திரம் படைக்கும் இவரின் செயல் கண்டு இளைய சமுதாயத்தினரும் கலை உலகில் வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் அறியப்படும் இவர்தான் பேராசிரியர், பலகுரல் வித்தகி, பன்முக நாயகி கவிதா முருகேசன் அவர்கள்.